தமிழக முதல்வரான பிறகு விஜய் அண்ணா கொண்டாடும் முதல் பிறந்தநாள் இது அப்படின்றதுனால ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முதல் ஆளாக ட்வீட் போட்டிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். விஜய் அண்ணா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே சிஎம் சார், தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் அப்படின்னு எக்ஸ் தள பக்கத்துல பலருமே வாழ்த்துக்களை தெரிவிக்க விட்டுட்டும் இருந்தாங்க. இந்த நிலையில முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பா எஸ் சந்திரசேகர் அவர்கள் செய்தியாளர்களிடம் சொன்னதாவது, இன்று அவருக்கு ஸ்பெஷலான பிறந்தநாள் ஆகும். இத்தனை ஆண்டுகளாக நடிகராக பிறந்தநாளை கொண்டாடிய அவர் இன்று தமிழக முதல்வராக கொண்டாடுறாரு. தமிழக மக்களுடைய ஆதரவு, குழந்தைகளுடைய அன்பு ஆகியவற்றால அவர் முதல்வர் ஆகியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய கனவுகளுடன் இருக்காரு, அவற்றை எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றுவார், ஏழைகளுக்கு நல்லது செய்வார், அவருடைய நிறைய கனவுகளை நிறைவேற்ற தமிழக மக்கள் என்றும் அவருடன் இருந்து உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கோரிக்கையுமே விடுத்திருக்காரு. எஸ்ஏசி அவர்களுடைய கோரிக்கைக்கு தமிழக மக்களுமே பதில் கொடுத்துட்டும் இருக்காங்க. தங்களுடைய உதவிகளால தான் தமிழக முதலமைச்சரானார் விஜய் அவர்கள். அவரை எப்படி நாங்க கைவிடுவோம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டுமே இருக்காங்க. காலையில இருந்தே தளபதி விஜய் அவர்களுக்கு பலருமே பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன நிலையில தளபதி விஜய் அவர்களை நேர்ல சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருக்காங்க நடிகை ஷாலினி அவர்கள். நடிகை ஷாலினி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பிறகு எந்த ஒரு வாழ்த்துமே தெரிவிக்காமல் இருந்தாங்க. அதற்கும் சேர்த்து அவருடைய பிறந்தநாளான இன்று அவரை நேர்ல சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து கூறியிருப்பது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா நடிகர் அஜித்குமார் அவர்களுமே விஷ் பண்ணார் அப்படின்ற விஷயத்த கன்வே பண்ணிருக்காங்களா. மேலும் தளபதி விஜய் அவர்களுக்கு கிஃப்ட்டுமே கொடுத்திருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.